அன்பர்களே, இப்போ நம்ம கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்தம் நட்சத்திரம், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இது கன்னி ராசியில் இருக்கு. இப்போ பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குருவானவர் 14 மே 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது 18 மே 2025 ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார். சனி 29 மார்ச் 2025 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார். இப்போ குரு ஜீவனஸ்தானத்துக்கும் சனி கலத்திரஸ்தானத்துக்கும் ராகு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் கேது மோட்சஸ்தானத்துக்கும் வரார். இப்போ நம்ம பலன் பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே குரு 10ல் வந்தனா பதவி பறிபோகுமா அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கடந்த 3 வருடமாக கன்னி ராசிக்கு படாத பாடுபடுத்திச்சு. இப்போ ராகு 6லையும் கேது 12லையும் வரார். ராகு 6ல் குருவோடைய பார்வையும் வாங்குறார். இது குரு கேந்திரத்திலிருந்து ராகுவை பார்க்குது. இது ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகம், அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அமைப்பு. இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, நோய்கள் குணமாகும், தைரியம் பெருகும், பணவரவு அதிகரிக்கும், எடுத்த காரியம் வெற்றி, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் சந்தோஷம் பெருகும். ஓகே, இப்போ அதுக்கப்புறமே குரு 10ல் உட்கார்ந்துருந்து குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். அதுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னா, சொந்த வீடு அமையும், சொத்துக்கள் சேரும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். ஓகே, இப்போ குரு 10ல் இருக்கார். இப்போ 10ல் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? ஆக்சுவலாக கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு ராஜயோக அமைப்பு. அது இல்லாமல் இது குரு பாதகதிபதியாகவும் மாரகதிபதியாகவும் வராரு. அவர் 10லேயும் இருக்கிறார். பொதுவாகவே குரு கோச்சார குரு 10ல் இருந்ததுன்னா என்னென்ன பலன் பார்த்தோன்னா, உத்தியோகத்தில் சலசலப்பு உண்டாகும், சக ஊழியர்களால் தொந்தரவு ஏற்படும், வேலை பளு அதிகரிக்கும், மேனேஜரை திருப்திப்படுத்த முடியாது, வேலையில் பிரச்சனை ஏற்படும். பொதுவாகவே 10ல் குரு மனதிற்கு பிடித்த வேலை இருக்காது, தொழில் செய்பவருக்கு தொழில் மந்த நிலை ஏற்படும். இதுதான் இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பண்ணுவார். அதனால் என்ன பண்ணணும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. தன்னுடைய ஜூனியராக இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், உடனே போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது, பொறுத்திருந்து வெயிட் பண்ணணும். அதாவது என்ன தேவைன்னா, சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. அப்புறம் 12ல் இருக்கக்கூடிய கேது ஆன்மீகத்தை தெய்வ வழிபாடை இன்க்ரீஸ் பண்ணுவார். 12ல் கேது இது நல்லது பண்ணுவார். கண்டக சனி இருப்பதால் என்ன பண்ணணும்னா, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் வரும். அதனால் சண்டை போடாமல் விட்டு கொடுத்து போகணும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கெடுதலான பலன்கள் மிக குறைவு, நற்பலன்கள் தான் அதிகரிக்கும். ஏன்னா 6ல் ராகு இருக்கிறார், 12ல் கேது இருக்கிறார். கண்டகச்சனி அந்தளவுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுப்பது இல்லை. 10ல் குரு இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் மட்டும்தான் பிரச்சனை. அதை தவிர்த்து மற்றபடி எல்லாமே பார்த்தோன்னா, இந்த குரு சனி ராகு கேது பயிற்சி நிறைய நன்மைகளை வாரி வழங்கும். மொத்தத்தில் எத்தனைனா 85%. சரி, ஓகே.
இது வந்து எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். இந்த 4 கிரகத்தை அமைப்பில் பொது பலன் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்துடைய அமைப்பு படி இந்த பலன் மாறுபடலாம். ஜாதகத்தில் தகுந்த தசா புத்தி அந்தரம் பாவம் அமைப்பு எல்லாமே வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த பலன்கள் வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம் டீட்டெயிலாக. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸாக பார்க்குறேன். அதே மாதிரி என்னுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மந்த்லி நான் வந்து ராசி பலன் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் ஒரு மாதம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் 9 கிரகங்கள் வரும். அது டீட்டெயிலாக அந்தந்த மாதத்துக்கு நான் வந்து ராசி பலன் சொல்லுவேன். சரி, ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.